வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியை பற்றிய எல்லா உண்மையுமே அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. தம்பி, எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான். ரோகிணிக்கு நான் சொந்த தாய்மாமா கிடையாது. நான் நடிப்புக்கு தான் வந்தேன். மலேசியாவில் அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லையா எனக்கு அந்த விவரம்லாம் தெரியாது. நான் ஒரு நாடக நடிகர் தம்பி. நான் ரொம்ப காலத்தை எங்கள் அப்பா தொழிலையும் நான் நாடகத்தை நம்பியே இருந்துட்டேன். சினிமாவில் என்னால் நடிக்கவே முடியல. காரணம், என் வேலை அப்படி ஆகிப்போச்சு. அப்போது இந்த வித்யான்னு ஒரு பொண்ணு என்னை சந்தித்தாங்க. சந்திக்கும் போது தான் சொன்னாங்க, அண்ணாச்சி உங்களுக்கு படத்தில் நடிக்கணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா அதுக்காக தான் நான் தவம் கிடக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பேர் ரோஹிணி. அவள் நிறைய டைரக்டருக்கு பழக்கம். அவள் சொன்னால் கண்டிப்பாக சினிமாவில் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைக்காக தாம்மா நான் இருக்கிறேன். அது என்னுடைய தவ பயணம் நான் நினைக்கிறேன். நீ பண்ணி கொடுமா, உனக்கு அதுக்கு எவ்வளோ செலவு வேணாலும் பரவாயில்ல, நான் உனக்கு செலவு பண்ணுறேம்மான்னு சொல்லும்போது, நீங்கள் செலவுலாம் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறத 2 ஆக்ஷனை மட்டும் ஃபிலிமை நீங்கள் காமிச்சிட்டிங்க, உங்கள் நடிப்பு திறமையை காமிச்சிட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே அந்த சான்ஸை வாங்கி தந்துடுவாங்க ரோகிணி அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் பொங்கலுக்கு சீர்வரிசை கொண்டு வர மாதிரி நான் கிராமத்துக்கு வந்தேன் தம்பி. சரியா? அங்கே நீங்கள் என்ன மேலே டவுட் பட்டீங்க. அந்த ரோகிணி பொண்ணு உங்கள் பக்கத்துலேயே வராத அளவுக்கு என்னை பார்த்துக்கிடுச்சு. நீங்களும் அப்படி என்ன போட்டுலாம் வாங்கினீங்க. நான் ரொம்ப தெளிவான ஆளு அப்படிங்கிறதுனால என்றது நீங்கள் தகவல் எடுக்க முடியல. 2வதும் நான் இந்த பொண்ணு நம்மளுக்கு வாய்ப்பு வாங்கி தரலையான்னு இருக்கும்போது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு வகையில் அந்த ரோகிணி பாப்பா அவங்க வீட்டில் என்னத்தையோ போய் சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கும் பிள்ளைகள் கிடையாது, அது நம்மளை மாமான்னு கூப்பிடுது. சரி, நம்ம சொந்த தங்கச்சி மாவளோ அக்கா மாவு மாதிரியே நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லி 2வது உதவி செஞ்சேன் தம்பி. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி வித்யா என்னை பார்க்கையில சொல்லிச்சு. 2-3 வாட்டி அவங்க வீட்டில் கொண்டு நான் கறியெல்லாம் கொண்டு கொடுத்தேன். அப்படி கறியை கொண்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் கறி கடை தான் வச்சுருக்கேன் அண்ணன், இந்த இடத்துல ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் தம்பி. அதுபோக எங்கள் அப்பா அந்த கடையை நடத்தினார், அவருக்கு அப்புறம் நான் நடத்துகிறேன். சரி தானே, அந்த பிள்ளை கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நன்றி இல்லாமல் இருந்துச்சு. சரி, சின்ன பிள்ளைகள் நம்மளை ஏதோ பயன்படுத்தியிருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் கடைசியில் எப்படியோ ஒரு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வித்யா பிள்ளை ரொம்ப அழுத மாதிரி கேட்டுச்சு. ரோகிணி பூரா கேட்டாங்க. அதனால தான் வந்தேன். உண்மையில் நான் அவங்க மாமா இல்லை. அவங்களுக்கு மாமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல அப்படிங்கிறதுக்காக என்னை நடிக்க வைக்க அதுவும் எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுதான் தெரியும் தம்பி, ஆனால் வித்யாட்ட கேட்டால் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. நேராக வண்டியை வித்யா வீட்டுக்கு கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி காரில் வச்சுக்கிறாங்க. நேராக போகிறாங்க. வித்யா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பீங்க, ஏற்கனவே அந்த செல் பிரச்சனையில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்கள் எனக்காக பண்ணி கொடுத்தீங்க, விடுங்க முத்து அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டேன், அந்த ஃபோன் பண்ணி என் கையில் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது, ரோகிணி ஃபோன் அடித்தா ஃபோன் பண்ணி கூட்டி போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா அப்படிங்கிறேன். எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாங்கிறதையும் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முத்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணி ரோகிணிகிட்ட அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுபோக ரோகிணி பண்ண தப்பில் எல்லாத்துக்குமே உங்களுக்கும் பங்கு இருக்குது வித்யா. நீங்கள் இதிலிருந்து தவிர்க்க முடியாது. எங்கள் குடும்பத்தை அந்த ரோகிணி ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்காங்கன்னு சொல்லி நான் இப்போ பெட்டிஷன் கொடுக்க போகிறேன். அந்த செல் கதையை தள்ளுங்க, இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வர மாட்டேங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. எங்கள் அண்ணன் ஒருத்தன் ஷாப்பில் வாங்கி தான், அவனுக்கு விவரமாக இருக்க தெரியாது தான், அவன் ஆசைப்படுவான் தான். ஆனால் அவன் என் கூட பிறந்துட்டான். அவன் ஒரு பாதிப்படையும் போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. மனோஜை ஏமாற்றி எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து ஏமாத்திட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் எந்த வகையில் ரோகிணி ஏமாத்தலை? ரோகிணிக்கு வாழ்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துருக்கிறாரு. அதுபோக தான் படிச்சிருக்கேன்னு சொல்லி பெரிய அறிவாளி மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவர் அறிவாளிலாம் கிடையாது. 4 மாதமாக தொழில் பண்ணுறாரு. அதில் ஒரு லாபம் எடுக்க முடியாத ஒரு நபர். 30 வருஷமாக 40 வருஷமாக அதில் ஒரு கடை இருக்குது, அப்படியும் கூட டெவலப் பண்ண முடியாத நபர். அவர்லாம் ஒரு திறமைசாலியா அப்படிங்கிறாங்க. அவர் திறமை பக்கத்துலேயே போகல. ரோகிணி பொய் சொல்லியிருக்கா, அதுக்கு நீ பக்கத்து துணையாக இருந்திருக்க. இப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. முத்து, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல வித்யா, எனக்கு தேவை உண்மையை மட்டும் நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. என்ன உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு உண்மையிலே மலேசியாவில் யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. வித்யா ரொம்ப நேரமாக யோசிக்கிறாங்க. இங்கே பாரு வித்யா, நான் முக்கால்வாசி கடந்துட்டேன். அந்த கால்வாசி கண்டுபிடிக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. மனோஜ் பணம் மலேசியாவில் இருந்தால் அனுப்பியிருக்காங்க அப்படி இப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் பேங்கில் போய் விசாரித்தாலே எங்கேருந்து வந்துச்சு எதுலேருந்து வந்துச்சுன்னு எல்லாமே தெரிஞ்சு போகும்.
சரியா? நான் அங்கே போக வேண்டாம், அந்தளவுக்கு பண்ண வேண்டாம்னு நினைக்கேன். அப்படி நான் அப்படி பண்ணும்போது உங்களெல்லாம் வந்து கொறுத்து விட்டுட்டு தான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. முத்து தயவுசெய்து இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கூட உங்களுடைய ஃபேனு, என்ன அப்படி இப்படி பண்ணிடாதாங்க அப்படிங்கிறேன். ஏம்மா அதெல்லாம் விடுமா, இப்போ என்ன நடந்துச்சு எது நினச்சி அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், என்னை மட்டும் விட்டுருங்க, ஆனால் நான் சொன்னோன்னு ரோஹினிட்ட தயவுசெய்து சொல்லிடாதீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும் அப்படிங்கிறேம்மா. அதெல்லாம் சொல்லுத பழக்கம் இல்லை, எனக்கு ரோஹினிக்கு அங்கே உறவினர் இருக்காங்களா, அப்பா இருக்காங்களான்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அங்கே யாருமே இல்லை முத்து, அந்த ரோஹினிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறது. தெரியுமில்லவா, கல்யாணம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஸ்க்கு வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அது வேறு யாரும் இல்லை, ரோஹினியோட பையன்தான். அதனால தான் ரோஹிணி வந்து தான் பையனை யாருக்கும் கொடுக்க மனம் இல்லாமல் தான் உங்களையும் மீனாவையும் அவங்க அம்மாக்கிட்டேருந்து சந்திக்கிறத தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கா. ரோஹிணி அப்படி பண்ணதுனால தான் அவங்க அம்மா வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை ஒரு மாதிரி பேசுனதாக இருக்கட்டும், ஃபோனில் பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே அதனால தான். ரோஹிணி உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. கிறிஸ்டியுமே சொல்லியிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 2 பேர்ட்டையும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்து சென்னையில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இங்கே ஒரு வீடும் பார்த்து வச்சுட்டாங்க. என்னது, சென்னையில் ஒரு வீடு பார்த்தும் வச்சுட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா நீ காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. முத்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடி ஏறுங்க, நான் தான் கார் ஓட்ட போகிறேன், பின்னாடி செல்வமும் ப்ரோன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கார் நேராக கிறிஸ் பாட்டி வீட்டுக்கு போகுது. இவங்க எல்லோரும் கிறிஸ் பாட்டிக்கு வீட்டுக்கு போன உடனே கிறிஸுக்கும் கிறிஸ் பாட்டிக்கும் ஒன்றும் ஓடலை. கிறிஸ் பாட்டி ஒரு மாதிரி முழிக்காங்க. முத்து நீங்கள் எப்படி, வித்தியா எப்படி அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, முத்து கரெக்டாக ஸ்மெல் பண்ணி இங்கே வந்துட்டார், ரோஹிணியை பற்றி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிச்சு, ரோஹிணியோட அம்மா ரோஹிணியோட பையன் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு. தயவு செய்து இனிமேல் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்கம்மா, என் பேர் எதுலேயும் வந்துடாமல் அப்படிங்கிறாங்க. முத்து என்னை மன்னிச்சிருப்பா, கிறிஸ் வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் ரோஹிணின்னு இருக்காள்ல, அவள் என் மக தான். அவள் பேர் வந்து ரோஹிணி இல்லைப்பா, ரோஹிணின்னு அவள் சிட்டிக்கு வந்த பிறகு வச்சுருக்கா. அவள் உண்மையான பேர் கல்யாணிப்பா, கல்யாணியோட அம்மா தான்ப்பா, நான் கல்யாணிக்கு பிறந்தவன் தான்ப்பா இந்த கிறிஸ் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஒன்றும் ஓடலை. கிறிஸ்ட மேலே நம்ம இவ்வளோ பாசமாக இருக்கோம், கிறிஸோட பாட்டி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கோம், அவங்க கூட நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே தாங்கலை. மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா இந்த இடத்துக்கு வாயேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ரொம்ப லாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீ வா மீனா, எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கிறாங்க. இங்கே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எங்கே வந்துட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படிங்க, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அங்கே பார்த்தா கிறிஸ் பாட்டி, வித்யா, ப்ரோன்மணி, செல்வண்ணா எல்லோரும் இருக்காங்க. ஏங்க எல்லோருங்க இருக்கீங்க, என்னங்க அவரை வந்து எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்னு போனாங்க, இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு ஒன்றும் ஓடலை, ப்ரோன்மணி அண்ணா வந்து லோக்கலில் கறி கடை வச்சுருக்காராம், இது ரோஹினியோட மாமா தானே அப்படிங்கிறாங்க. ரோஹினி மாமான்னு நடிக்க வந்திருக்காரு, இவர் ரோஹினியோட மாமா கிடையாது. இந்த வித்யாவும் ரோஹினியும் சேர்ந்து தான் அவரை வந்து வர சொல்லியிருக்காங்க. அவர் நம்ம வீட்டை நடித்து ஏமாற்றிருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் ஒரு நாடக நடிகர், அவரை வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க. நடித்தா சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரோன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணியிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இப்போது ரோஹினியோட அம்மா தான் இவங்க, ரோஹினியோட பையன் தான் கிறிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற. மீனா உனக்கு புரியலை, எனக்கு வந்து ஏன் இந்த அம்மா நம்மகிட்ட போய் சொல்லணும், நம்மகிட்டையாவது உள்ளதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொன்னோம்னா உங்களுக்கு தப்பாக போயிருக்கும், முறையாக உங்களை பார்க்கும்போது ரோஹினி தான் கல்யாணி தான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறான்னு எனக்கு தெரியாது. அவள் விதிவசத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனை பிடிச்சி போச்சு, அவனை தான் கெட்ட போகிறேன்னு அவன் வந்து உண்மையை சொன்னால் அவங்க கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை பணத்துக்கு ஆசைப்படுறாங்க, பணம் காசு தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது, அதனால் நான் பெரிய பணக்காரி மாதிரி என்னை காட்டிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணாதம்மா, உள்ளதை சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு நானும் சொன்னேன், வித்யாவும் சொன்னேன். ஆனால் அவள் கேட்காம தினம் ஒவ்வொரு பிரச்சனையும் அனுபவிச்சிட்ருக்கான். ஒவ்வொரு இதாக தெரிய வர்றதுக்கு கடன் வாங்கி அங்கங்கே எல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கா. அது போக மீனா தம்பிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவள் தாலி கொடியெல்லாம் விற்று தான்ப்பா ரெடி பண்ணியிருக்கா. மொத்தத்தில் அந்த குடும்பத்திலேருந்து அவள் போகக்கூடாது, அந்த குடும்பம் வேணும்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணுறா அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, அதுதான் மட்டும்தான் முத்து உண்மை. ரோஹிணிக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான், இதை தெரிஞ்சால் அவங்க அண்ணன் மனோஜ் வாழ மாட்டார், அப்படிங்கிறதுனால தான் ரோஹிணி வந்து உள்ளதை சொல்லலை, வைக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா கிறிஸ் நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவங்க பாட்டிக்கும் வயசாகி போச்சு, நம்ம ஒரு அக்கறையில் நினைக்கிறோம், ஆனால் நம்மகிட்ட கூட இவங்க உண்மையை சொல்லலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க சொல்லுதை புரிஞ்சுக்கோங்க, ரோஹிணிக்கு இவ்வளோ மைனஸ் இருக்குது, பிறகு எப்படிங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து நல்லா இருப்பீங்க, எனக்கு வயசாகி போச்சு முத்து, என் பேரனை ரோகிணி தான் வளர்க்கணும், அந்த ரோகிணி உங்கள் வீட்டில் தான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சரியான கோவம், கொஞ்சம் இருக்குமா, கொஞ்சம் நிதானம் ஆகிக்கிறேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறாங்க. மீனா என்ன மீனா செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த வீட்டில் நம்ம முடிவு எதுவுமே கிடையாது, அத்தை முடிவு தான், நம்ம அந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கோம் அவ்வளோதான், எதனாலும் அத்தை தானங்க முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுவார், எங்கள் அம்மா முடிவு எடுத்தால் ரோகிணியை வீட்டில் இருக்க வைக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில போகணும் தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, மனோஜுக்கு ரோகிணிகிட்ட பணம் இல்லை, ரோகிணியே கிடையாது, அவன் கல்யாணின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வாழவே மாட்டான். அவன் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ரோகிணியே அவன் கட்டியிருக்கான், இதுதான் உள்ளது. ஆனால் அவன் கடை ஆரம்பிக்கிறதுக்கு ரோகிணி தான் பணம் கொடுத்தா வச்சான்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்க, அதுவும் குழப்பமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வித்யா கடை ஆரம்பிக்கிறதுக்கு ரோகிணியோட அப்பா பணம் அனுப்புனாருன்னு சொன்னாங்க, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை முத்து, அது உங்கள் அப்பாவோட பணம் தான். மனோஜ் ஒரு பொண்ணு ஜீவான்னு ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை ஏமாந்துருந்தார்ல, அதில் ஸ்டேஷனில் வந்து 27 லட்ச ரூபாயும் அதுக்கு வட்டியாக 3 லட்சம் போட்டு 30 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க. அந்த 30 லட்ச ரூபாயை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் அந்த ஃபர்னிச்சர் கடை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து மேலும் ஷாக்காகிறாரு. அப்போ இவனும் எங்கள் குடும்பத்தை தான் ஏமாற்றிருக்கானா அப்படிங்கிறாங்க. முத்து முதல்ல இருந்தே உங்கள் அண்ணன் அவங்க குடும்பத்தை ஏமாற்றிட்டு தான் இருக்கார் எல்லா வகையிலையும் அப்படிங்கிறாங்க. இங்கே அவனை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து தயவுசெய்து என் மாப்பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்க, என் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி தான் என் மகன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டான் முத்து, அவள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உண்மை நிலை தெரிஞ்சால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். மீனா ஒரு கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்தா அப்படிங்கிறதுக்காகவே மீனாவை வந்து எங்கள் அம்மா ஒரு பொருட்படுத்தாமல் பாடாப்படுத்துவாங்க. ரோகிணி பணமும் கிடையாது, ரெண்டாவது வந்து ஒரு கல்யாணத்தை மறைச்சி பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கான்னு சொன்னால் தாங்கவே மாட்டாங்க. சரி ரைட்டு, இவ்வளோ இருக்கட்டும், கிறிஷோட அப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கவுந்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணியோட அம்மா. ஏம்மா சொல்லுங்கள், இவ்வளோத்தையும் மறைச்சிங்க, கிறிஷ் அப்பா எங்கே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அவர் இல்லை முத்து, அவர் போய் சேர்ந்துட்டார், சின்ன வயசில் நான் வந்து ரோகிணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாக போச்சு. கல்யாணிக்கு ரோகிணியோட அப்பா ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருந்தார், கிறிஷோட அப்பாவும் கடன் கொடுத்துருந்தார், இவ்வளோ கடனை நான் செட்டில் பண்ணுறேன், எனக்கு பொண்ணை கட்டித்தாங்கன்னு கேட்கும்போது வேறு வழியே தெரில, எங்கள் பொருளாதார நிலமை அப்படி, வயசானவர் கட்டி வச்சிட்டோம், கல்யாணம் முடித்து கொடுத்துட்டோம். கல்யாணம் முடித்து கொடுத்தோன்னா கிறிஸ் மாதமாக இருக்கும்போதே அவர் தவறிட்டார், தவறுனோடனே வாழ்க்கையை வம்பாகிட்டேன்னு சொல்லி கல்யாணி ஊர் விட்டே வந்துட்டா. இங்கே வந்து பார்லர் செய்யக்கூடிய ஒரு பொம்பளையாள்கிட்ட போய் இருந்தா, அவங்க பேர் தான் ரோகிணி, அவங்க ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அவங்க அப்பாட்ட ஏதோ சத்தம் போட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த கதையை சொல்லிக்கிட்டு ரோகிணி வந்து கற்பனை கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா, என் மகா கல்யாணி ஆனால் ரோகிணி அப்படின்னுக்கிட்டு. ஆனால் ரோகிணி வந்து வெளியுள்ள பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட தான் இவன் தொழில் படித்தது, என் மகா பெரிய அளவில் படிக்கல, 12 வரை தான் படிச்சிருக்கா, அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை முடித்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு தலையே சுற்றுது. என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ரோகிணி கதையாக இருக்கட்டும், அந்த மனோஜாக இருக்கட்டும், இவ்வளோ இது பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க தயவு செய்து கோவப்படாதீங்க, மனோஜ் உங்கள் அண்ணனும் தப்பு பண்ணியிருக்காரு, அந்த ரோகிணி பிள்ளையும் தப்பு பண்ணியிருக்கு, அதுபோக உங்கள் அண்ணனும் ஏற்கனவே இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்தவர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, அதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ரோகிணி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லலை, கிறிஷு கூட நம்ம பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது அந்த பிள்ளையாக தான் இருந்திருக்கு. இதை கூட தெரியாமல் நம்ம ஒரே வீட்டில் இருந்திருக்கோம் பாரு. அதை நினைக்கும் போது தான் நம்ம 2 பேரும் படிக்கலை, கொஞ்சம் அறிவு இல்லைன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம எல்லாரையும் நம்பணும், நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மீனா முத்து தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீம்மா, நான் பண்ணது தப்பு தான், பச்சை பிள்ளையும் எங்கள் சௌரியத்துக்கு வளைச்சிருக்கோம், அதுபோக கல்யாணி வந்து தான் வாழ்க்கைக்காக தான் அவளை போய் சொல்லியிருக்காம, வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு தான் வாழ்க்கையோட அருமை தெரியும். என் கணவர் இருக்கும்போது நான் கணவரை ரொம்பவே சுத்தம் போட்டிருக்கேன், வச்சுருக்கேன், எல்லாம் ஏற்றிருக்கேன், ஏன் நீ இருக்கிறதோட போய் சேருன்னு கூட சொல்லியிருக்கேன். அவர் போய் சேர்ந்த பிறகு தான் அவரோட அருமை தெரியுமா. இந்த வாழ்க்கையை என் மகன் நல்லாவே அனுபவிச்சிட்டா. அவன் வாழ்க்கை வம்பா போனோன்னா 2வது கிடச்ச வாழ்க்கையை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறது பொய் தான், அது தப்பு தான், ஆனால் அவள் சைட்லேருந்து பார்த்தா அது நியாயமாக தெரியுது. அவளுக்கு ஒரு துணை வேணும், அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் நான் போவேன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கா. இதான் நடக்குது. இவ்வளோ எதுக்கு கிறிஷ மாதக்கணக்கில் பார்க்காம இருந்தா, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டான். எனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது யாராவது கால் பண்ணால் மனசு கேட்காமல் வருவான், இவ்வளோதான். எனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரா, சாப்பாட்டுக்காக இருக்கட்டும், செலவுக்காக இருக்கட்டும், என் மருத்துவத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பண்ணுறேன். ஆனால் அவன் பக்கத்துலேயே வர முடியல. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை மீறி அவளால் ஒன்றும் செய்ய முடியல.
ஆனால் அவங்க அண்ணனை அந்த அளவுக்கு விரும்புகிறான். அதனால தான் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காப்பா. தயவு செய்து அந்த ரோகிணி பண்ண கல்யாணி பண்ண தப்பு மறந்து உங்கள் வீட்டில் எதுக்காங்க முத்து, தயவு செய்து நீ உங்கள் அம்மாவுக்கு இணையாக அந்த வீட்டில் பேசி ஜெயிக்கணும்னா ஒரே ஆள் நீந்தாம்பா எப்படியாவது அந்த வீட்டில் கல்யாணியை வாழ வைக்கணும். அதுக்கு நீந்தாம்பா எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அம்மா எனக்கு வயசு ஆகி போச்சு, என் காலம் இன்றைக்கோ நாளைக்கோ 10 நாளோ 20 நாளோ, அதுக்கப்புறம் கிறிஷை எங்கே விட போகிறோம் ஏது விட போகிறோன்னு தெரியலை. நானும் கல்யாணிக்கிட்ட உன்னை பற்றிய உண்மையோ மாப்பிள்ளாட்டியும் உன் குடும்பத்துலேயும் சொல்லு, சீக்கிரம் பையனை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க கேட்டபாடு இல்லை, கேட்க தயாராகவும் இல்லை. காரணம் அங்கே வீட்டில் உள்ள சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் வரப்போதுமா, அந்த பிஸ்னஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே தனி கொடுத்துன்னு போயிடுவோம், அப்போ நான் கிறிஷ் எப்படியாவது பேசி கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் ஃபோன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் எங்களுக்கு கிடைக்கலம்மா, அதை வேறு ஆள் கொடுத்துட்டாங்க அந்த டீலர்ஷிப்பை, அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அந்த கொஞ்ச நாள் என்றைக்குன்னே தெரில முத்து. இந்த கிறிஷ் என்கிட்ட இருக்கிறதோட உங்கள் வீட்டில் இருக்க ரொம்பவே ஆசைப்படுதான், சந்தோஷப்படுதான். அந்த வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மாவை பார்க்க முடியும், முத்து மீனா அத்தையும் மாமாவும் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுதான். அதனால் கிறிஷ் என்கிட்ட இருக்கிறத விட உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பான். முத்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நேம்மா அங்கே பாருங்கள், நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்க வச்சுருக்கீங்க எல்லாம் தெரியுது. நான் எப்போவுமே கோபப்படக்கூடிய ஆள் தான். ஆனால் கிறிஷை நினைக்கும் போது அவன் எங்கள் வீட்டு பையனாக வரணும் அப்படின்னு நினச்சேன். அவன் எங்கள் வீட்டு பையனாக தான் இருந்திருக்கான். நாங்கள் தான் அது தெரியாமல் வருத்தப்பட்டிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோகிணிக்கு பையன்னா எங்களுக்கு பையன் தானே, எங்களுக்கு வேறு வரவு முறை வராதுல்ல, ஏன்னா நாங்கள் வளர்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதுங்க முத்து, இது எப்படியாவது உங்கள் வீட்டில் பேசி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வீட்டில் சொன்னோம்னா அவ்வளோதான். ஏற்கனவே மனோஜுக்கு டீலர்ஷிப் கிடைக்கல, கடையும் ஒரு வகையில் கையை விட்டு போயிட்டுங்கும்போது ரொம்ப வெக்ஸாகி போயிருக்கான். அதில் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும். உங்கள் மக கூட வீட்டில் ஒரு நாடகத்தை நடித்து வச்சுருக்காங்க. என்ன பாருங்கண்ணா இருக்கார்ல, இவர் தான் மலேசியாவிலேருந்து வரக்கூடிய மாமாவான். இவர் சொல்கிறாரு ரோஹினியோட அப்பா போய் விட்டுக்கிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு, இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில் எங்கள் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணியை பற்றிய உண்மைகளை சொன்னால் அவ்வளோதான், சீன் ஓவர் ஆயிரும். அதனால் கொஞ்ச நாள் பொறுங்க, நானே எங்கள் அப்பாட்ட பேசி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிறிஷ் எங்கள் வீட்டுக்கே கூட்டி போயிடுறேன், நீங்கள் கவலைப்படாதாங்க. என்ன நடந்தாலும் கிறிஷ் எங்கள் வீட்டு பையனாக தான் இருப்பான். உங்கள் மேலே உள்ள கோபத்தில் கிறிஷை நாங்கள் பார்க்காம விட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க வித்யா, பார்க்கலாம்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, பக்கத்து ஊர் தானே எங்கள் ஊர், நாங்கள் போயிட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அவங்க வீட்டில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு முத்து மீனாவும் போகிறாங்க. அங்கே புரோன்மணியை கடையில் கொண்டு விடுறாங்க. முத்து, இதுதான் என் கறிக்கடை, எப்போனாலும் வாங்க, எவ்வளோ நாளும் கறி வாங்கி, என் மருமகங்க முறையில் உங்களுக்கு எவ்வளோ கறினாலும் ஃப்ரீயாக தரேன் அப்படிங்கிறாங்க. மாமா என்றைக்கும் மாமா வருங்க, மலேசியா மாமா இப்போ கறிக்கடை மாமாங்க போகிறோம், ஆனால் மாமா தான் என்ன அப்படிங்கிறாங்க. செல்வம் அடிக்கடி வா, உன் பிள்ளைகளுக்கு கறி தந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. உடனே வீட்டு முன்னாடி செல்வன் இருக்கிறாரு. உங்களை 2 பேரும் இறக்கி விட்டு காரை கொண்டு போகிறேன், ஒதுங்க பாரு, வீட்டில் போய் எதுவுமே பேசாத. மலேசியா மாமா கேட்டால் அவர் ஏதோ அவசர வேலையாக போயிட்டாருன்னு மட்டும் சொல்லி பிடிச்சிக்கோ, வேறு எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் புரோன்மணியை செல்லை ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க, வித்யாவும் செல்லை ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க, அவங்க அம்மாவையுமே செல்லை ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு எந்த விஷயத்தையும் தெரியப்படுத்த வேண்டாம், ரோகிணியும் ஃபோன் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ முத்து மீனா மட்டும் வீட்டுக்குள்ளே வராங்க. டேய் சம்மந்தி எங்கடா அப்படின்னு சொல்லி இவருக்கு விஜயா கேட்குறாங்க. அவர் ஏதோ அவசரம்னு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. முத்து விளாடாதீங்க, எங்கள் மாமா வாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா வாங்கன்னு உங்கள் மாமாட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி இவர் தானே கூப்பிட்டு போனார், செல்வத்துட்டு அனுப்பி விட்டார், இவரும் முன்னாடி போனார், இப்போ இல்லைங்காரு அப்படின்னு நிறைய கொடுத்து விளாண்டுட்டு இருக்காதா, ஒன்றியமாதிரி ஆக்கிட்டு இருக்காதா, அவர் என்ன சாதாரண ஆள் கிடையாது, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன், இங்கே உள்ள லோக்கல் பார்ட்டி கிடையாது, அவர் இன்டர்நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே எந்த பார்ட்டியோ அவர் ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பாட்டில் போய் மீனா சாப்பாடு தான் அப்படின்னு சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. உடனே ரெண்டாவது கேட்குறாங்க, டேய் ரோஹினியோட மாமா வாங்கடா அப்படிங்கிறாங்க. பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு வேலைன்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹினி கால் பண்ணி பாருமாங்கிறாங்க. அங்கே அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கால் பண்ணுறாங்க. வித்யாவுக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதான் எல்லாருக்கும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக மொட்டை மாடில் போய் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி பார்க்காங்க. அவங்க அம்மா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா வீட்டில் வித்யா இல்லை, வீடு அடைச்சி கிடக்கு.
அப்போ சென்னையில் அம்மா இருக்காங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இல்லை, அவங்க கிராமத்துக்கு போயிருக்காங்க. என்னடா இது சுற்றி சுற்றி ரொம்ப கடுப்பாகுதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே இதில் இருக்காங்க, இப்படியா இருக்குது. அப்போ நேராக கிராமத்துக்கே போயிடுறாங்க ரோஹிணி. என்னம்மா ஃபோன் அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, வித்யாவும் வீட்டில் இருக்காங்களே, எல்லாரும் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, உன்னை பற்றி எல்லா உண்மையும் முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சுட்டு அப்படின்னது. முத்துக்கும் மீனாவுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுட்டா அப்படின்னு எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு நானும் சொல்லிட்டேன். கிறிஷ் உன்னோட பையன்தான், என்ன என்கிட்ட இருக்கான் ஏன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவங்ககிட்ட ஏம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பாரு, அவங்க கரெக்டாக நூல் எடுத்து வந்துட்டாங்க. வித்யா உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் வைக்கிறான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. வித்யாவிலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே பிடிச்சிட்டாங்க. அதுபோல் நீ மாமனானால் நடிக்க போனதில்ல, அவர் எல்லா உள்ளதையும் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இனிமேல் பட்டு நீ வந்து போய் சொல்லி சரி வராது. முத்து மீனா வீட்டுக்கு வந்த பிறகு உனக்கு எதிராக நடக்கலை, அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கிறிஷ் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் நீ அவங்கள எதிராக நினைக்காத அப்படிங்கிறாங்க. அம்மா அவங்க என்ன ஆப்போய்க்கிறதுக்கு அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. அவங்களுடைய செல்ஃபோன் எடுத்தது வச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா அப்படிங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. ஆகா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க, இப்போ என்ன செய்யப்படுறோன்னு ஒன்றும் புரியல, சிட்டிக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு எல்லாம் தெரிஞ்சிடும் போலையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. ஏம்மா எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது, நான் போகல அப்படிங்கிறாங்க. ஏய், இந்த மாதிரி நேரத்தாண்டி நீ போகணும், அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், அங்கே என்ன நடந்தாலும் முத்து மீனா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க என்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எக்காரணம் கொண்டு நான் ரோகிணி இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம், அதுபோக கிறிஷ் எங்கள் வீட்டு பையனாகவே இருப்பான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முத்து மீனாவும் தன்னுடைய வாக்கை மாற்ற மாட்டாங்க யார் மாற்றினாலும். அதனால் நீ கவலைப்படாத கல்யாணி, கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு அங்கே போக பயமாக இருக்குங்க, நீ போன்னுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. வித்தியாவும் அங்கே போக பயந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நீனும் என்ன அப்படி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன ரோகிணி இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஆப்ப வச்சு விட்டடி, வந்துட்டு நான் படித்து சொன்னேன், எனக்கு நீ வந்து வாழ்க்கையை சொல்லி முடிச்சு விட்றாத, சொல்லி முடிச்சு விட்றாத, நீனே முடிச்சு விட்டல அப்படி நான் எங்கேயும் முடிச்சு விட்டேன். ப்ரோன் பண்ணி தான் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம், அவன் எல்லாத்தையும் சொன்னான், பிறகு என்ன செய்ய முடியும், இவங்க தான் அனுப்புனாங்கும்போது நானும் என்னால் முடிஞ்சதை ஓரளவு சப்பு கட்டினேன். கூடுதலாக அவங்க அம்மா எங்கள் அண்ணன் இழுத்துட்டு வந்துட்டாங்க. உங்கள் அம்மா மீதியை சொல்லி முடிச்சுட்டாங்க, நான் மட்டும் சொல்லி வாழ்க்கை இது பண்ணலை. சரி இப்போ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து முத்து மீனா எதுவும் கேட்கல. இப்போ நான் ஓன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருக்கு, எங்கள் அம்மா நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு அந்த பிறதான் பார்த்தப்புறம் தெரியுது, இந்த லட்சணம் தெரியுது. நான் வேறு அங்கே ட்ராமா பண்ணி வச்சுருக்கேன், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நான் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி வீட்டுக்கு கிளம்பு, முத்து மீனா உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, உனக்கு எதிராக நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி முத்து மீனானே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க 2 பேரும் எனக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பற்றி அம்மா வராங்க. என்னம்மா என் வீட்டுக்கே வந்துட்டு என் மூளை சவுண்டு விட்டுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன், என் மூளை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அவன் வேலை செஞ்சு கூலியை போகிறான், அவங்கள்ட்ட கொண்டு தாரா, எங்களுக்கு கூட 5 காசு அனுப்பலை, நீ அவன் கூட இருக்கும்போதும் உனக்கு செலவுக்கு தான் அவள் தந்துக்கிட்டு இருந்தா, இப்போ இங்கே வந்து என் பொண்ணை வந்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு சாவகாசமே வேண்டாம், மாதிரி வீட்டு விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சும்மா இருப்பான், என்னடி சும்மா இரு, அவள் கல்யாணம் முடித்து நல்ல இடத்துல நல்ல மாதிரி இருக்கா, உனக்கும் கல்யாணம் முடித்து பார்க்கணும், நல்ல மாதிரி வைக்கணும்னு நான் நினச்சி தான் சொந்த பையனை பேசி வச்சுருக்கேன், இப்படி இருக்கும்போது இந்த ரோகிணி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் பேசணும்னா கேட்க தாண்டி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்தியா முடிக்கிறேங்கன்னு எல்லாத்தையும் கேட்டேன். இங்கே பாரு கல்யாணி, நீ பண்ண தப்புக்கு வந்து என் பொண்ணு பொறுப்பாக்கணும்னு அவசியமே கிடையாது. என் பொண்ணு ஒரு பொறுப்பை தப்பு பண்ணியிருந்தான்னா அவள் பொறுப்பேப்பா. நீ ஃப்ரெண்டுங்கிற மாதிரிலாம் உனக்கு எவ்வளோ லெவல் தான் இது பண்ணுவா, அவள் கல்யாணம் முடிக்காத பிள்ளை, ஒரு அளவுக்கு பண்ணிட்டா, நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு எங்கே போகணுன்னே தெரில, வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் என்ன போதோ ஏதோ போதோன்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே முத்துவும் மீனாவும் வழக்கம்போல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிட்டு உனக்கு வருத்தமாக இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. முத்து மீனாவும் பார்த்தம்போது என்ன செய்யனே தெரியல. ஏன்னா முத்து மீனாவுக்கு நம்மளை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட பையன் வராங்க, பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் முத்து எப்படி இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பம்மிக்கிட்டே போய் ரூமுக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. மனோஜ் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்காரு. அது போக நம்ம மாமாவே போயிட்டாரா, ஒரு சொத்தை எப்படி நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு படுத்துக்கிட்டே பிளான் பண்ணிட்டு கிடக்காரு. ரோகிணி உங்கள் அப்பாவுக்கு சொத்து எப்படியும் லாக்கான சொத்து கிடக்கும்ல, அதை எப்படி நம்ம எடுத்துடலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருக்கேன், அவர் ரெடி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு, நம்ம டிக்கெட் மட்டும் போட்டு கிளம்பிடுவோமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் இங்கே இருக்க நிலமை புரியாமல் பேசாதீங்க இருங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை பார்க்க போகணும், ஊருக்கு போகணுன்னாலும் எதையாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கேன்
அப்படிங்கிறாங்க. இருங்க மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. வீடு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. எல்லாருமே வந்து கடையில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. மீனா சமைச்சு வைக்கிறாங்க, யாரும் சாப்பிடலை. ரவி சுருதி கடையில் சாப்பிட்றாங்க, அண்ணாமலையும் கடையில் சாப்பிட்டு வந்துடுறாங்க. விஜயாவும் நடனப்பள்ளிக்கு போயிட்டு வரையில் பார்வதி வீட்டில் சாப்பிட்றாங்க. இப்படியா இந்த வீடு போய்கிட்டு இருக்கு. மறுநாள் காலைல விடியுது. விடிஞ்சோன்னா சுருதி வந்து ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டூடியோவில் இன்ஜினியருடைய உறவினர் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்திருக்காரு. அப்போ கார் வந்து எதிர்பாராத விதமாக ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆனோடனே எந்த காரணத்துக்கும் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, எனக்கு நிறைய பணம் கையில் வச்சுருக்கேன். இப்போ நான் என் சொந்த கார்னால் ரைட்டாக இருக்கும், அடுத்த காரில் போகல பாதுகாப்பான டிரைவர் வேணும், என்ன செய்யுது அப்படிங்கும்போது ஸ்ருதி, உங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் சொந்தமாக தானே கார் வச்சுருக்காரு, நல்ல நம்பிக்கையான ஆள் தானே அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேர்மையான ஆள், எப்படி ஸ்ட்ராங்கான ஆளா அப்படிங்கிறாங்க. 10 பேர் இருந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம், நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த நம்பிக்கையான ஆளை கூப்பிடுமா, அந்த பேக் நிறைய பணம் வச்சுருக்காரு, அவர் ஏர்போர்ட்டுக்கு போகணும், போகையில் ஏர்போர்ட்டில் எப்படி விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே அவர் பார்த்துப்பார், அங்கே கொண்டு விடணும், சரிங்களா, கொண்டு விடணும், அது எப்படி விடுறது அப்படிங்கிறாங்க. நான் முத்தை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. முத்துவும் வந்துடுறாங்க. வந்தவுடனே ஏர்போர்ட் வரைக்கும் விடணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் கொண்டு விடுதாங்க. அவங்க அவசரமாக ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அவசரமாக ஏறி போகிறாங்க. உடனே இவர் பையை திறந்தீங்கன்னா பைக்கில் வச்சுட்டு போகிறாங்கன்னு திறந்து பார்க்குறாங்க. ஃபுல்லு பணம். ஐயா ஐயான்னு கூப்பிட்டு பின்னாடி போய் கொடுங்க. ஐயா இவ்வளோ பணத்தை வச்சுட்டு போகிறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தம்பி இவ்வளோ பணத்தை பார்த்துட்டு என்கிட்ட தரையே தம்பி அப்படிங்கிறாங்க. தம்பி இல்லை 2 கட்டாவது வச்சுக்கோங்க ஐயா, ₹1 காசு வேணாம் ஐயா, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த பணக்காரருக்கு பயங்கர சந்தோஷம். பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன் போனால் இந்த பையன் யார் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆடியோ இன்ஜினியருக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுன்னா அவர் சொல்கிறாரு, எங்ககிட்ட வேலை பார்க்க பொண்ணோட மச்சான் தான், அவர் பேர் முத்து, ரொம்ப நேர்மையான பையன், என்ன படிப்பு கம்மி, கொஞ்சம் கோவக்காரன் அப்படிங்கிறாங்க. உண்மை இருக்க இடத்துல கோவம் இருக்க தான் செய்யும், அது நியாயமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் அப்படின்ட்டு போயிடுறாரு. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டூடியோ இன்ஜினியர் ஃபோன் அடிக்காரு, நான் சென்னைக்கு வந்துட்டேன், அந்த முத்து பையனை சந்திக்கணுமே அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி உங்கள் மச்சானை வர சொல்லுங்களேன், ஒரு ஆஃபர்னு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற வர சொல்கிறாங்க. தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படி, நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறேன். தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், உங்களை ஏர்போர்ட்டில் விட்டோம்ல, அதுக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி டெல்லிக்கு போனேன், அப்புறம் உடனே அடுத்த ஃப்ளைட்டில் வந்துட்டேன், உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் தம்பி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படாத ஆள், நீங்கள் தருத அவசரத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து கூட தந்துருக்கலாம், இல்லை நான் தரேன்னு சொல்லும் போது வாங்கியிருக்கலாம், அதுக்கெல்லாம் ஆசைப்படலை தம்பி, உங்களை மாதிரி ஒரு உண்மையான ஆள் எனக்கு தேவைப்படுது. என்னோடய பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதில் லாட்ஜ் மாதிரி ரூம்லாம் கட்டி விட்ருக்கேன், அது வாடகைக்கு விடணும், அதை மெயின்டைன் பண்ண ஒரு ஆள் வச்சுருந்தேன், இப்போ அவன் சரியாக இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் பணம் வரவு செலவில். ஏன்னா பார்ட்னர் மாதிரி வர்றது எப்படின்னா, லாட்ஜில் வர வருமானத்தில் பாதி, மண்டபத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதில் வாடகையில் பாதி என்ன, அதில் அப்புறம் வந்து வாகன வசதிக்குன்னு சொல்லி ஒரு 2 கார் வந்து அக்ரிமெண்ட்டில் போடணும். எப்படின்னா நம்ம ஹோட்டலில் இருக்கிறவங்க எங்கேயாவது போவாங்க வருவாங்க, அதுக்கு எப்போவுமே ஹோட்டலில் கார் நிற்கணும், அதுலேயுமே ஷேரிங் தான், என்ன செலவோ நானும் தந்துடுவேன், நீங்களும் போட்டுடணும், நான் லாபத்தில் 2 பேருக்குமே பாதி, அப்படி ஒரு நம்பிக்கையான ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு உதவி பண்ணாலும் நீங்கள் வாங்க மாட்டேறீங்க, நான் இது உதவியாக பண்ணலை, உங்களுக்கு ஒரு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சதுக்கு நான் கைமாறு பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதில் 2 பேருக்குமே இது தொழில் தான் தம்பி, எனக்கும் அந்த ஹோட்டல் வந்து நல்லா நடக்கு, நல்ல நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துருக்கோம், வரவு செலவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும், உங்களுக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது 2 கார் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நம்ம ஹோட்டல் முன்னாடி போட்டுக்கிடுங்க. உங்களை விசாரிக்கும் போது உங்கள் வீட்டம்மா பூக்கடை வச்சுருக்குறாங்க, பூ வியாபாரம், அது போக மேரேஜ் டெக்கரேஷன்லாம் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, நம்ம ஹோட்டல்லே என்னது இருக்குது, மண்டபம் இருக்குது, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்களே பார்த்துக்கிட முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கும் அதை வச்சு லாபம் வரும், எனக்கும் லாபம் வரும் தம்பி, ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டோம்னு ஒரு சந்தோஷம் வரும். இந்த ஸ்டூடியோ இன்ஜினியர் வந்து என்னோடய உறவினர், அந்த இன்ஜினியர்கிட்ட உங்கள் குழந்தைய வேலை பார்க்கு, அதை வச்சு நீங்கள் பழக்கம், உங்களுக்கு நான் இந்த இதை வேலையை கொடுக்கலான்னு பார்க்குறேன், நீங்கள் செஞ்சிடலாமா அப்படிங்கிறாங்க. முத்து யோசிக்கிறாரு. தம்பி உங்களுக்கு இது ஈஸி தான், பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. என் வீட்டை மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுறேன்னு சொல்லிட்டு மீனா கால் பண்ணி பேசுகிறாங்க. மீனா எங்க பண்ணிடலாங்க, இது சரியான வாய்ப்புங்க, இப்படி பெரிய வாய்ப்பை யாருங்க சும்மா தருவா அப்படிங்கிறாங்க. மீனா அவர் காரில் பணத்தை வச்சுட்டு போயிட்டார், அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன், அதுக்கு கைமாறாக இந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு தராரு அப்படிங்கிறாங்க. எங்கள் இது செம வாய்ப்புங்க, ஓகே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டம்மா ஓகேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நாளையிலேருந்து நம்ம ஹோட்டலுக்கு நீ தான் பொறுப்பு, சரிதானா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க.
தம்பி சாவியை பிடிங்க, இந்த ஹோட்டலை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்கள் வேலை, சரிதானா? இதில் உள்ள ஸ்டாஃப் எல்லாமே இருக்கிறாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களுக்கு பிடிக்கல வைக்கலன்னா அவங்கள நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், புதுசாக ஆள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். வார லாபத்தில் நம்ம 2 பேருக்கும் சரி பாதி. என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் கொடுத்துருவேன், அதை நீங்கள் போட்டுற வேண்டியது. அதுபோக செலவுங்க என்னென்ன செலவு வருதோ நம்மளுடைய வருமானத்தில் அதை நம்ம கழிச்சிக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் நன்றி சொல்லணும் தம்பி, இந்த பெரிய ஹோட்டலை எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்னு பார்த்தேன். உங்களை மாதிரி அருமையான ஆள் கிடச்சிருக்கு. என் நண்பர், என் உறவினர் அந்த ஸ்டூடியோ இன்ஜினியர் தான் நன்றி சொல்லணும். அதுபோக உங்களுடைய கொழுந்தாளுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. முத்து கடவுளை வேண்டுறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.